செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள். செந்தூரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு 12 ராசிக்குண்டான தெய்வ பரிகாரங்களை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இதில் ஒரு ராசிக்காரர்களுமே இந்த நம்ம கொடுத்த அந்த பரிகாரங்கள் தெய்வ பரிகாரங்கள், அதாவது நீங்கள் எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஒரு ராசிக்குண்டான தெய்வம்னு கூட ஒன்று இருக்கு இல்லையா? அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு பயன்பெறுங்க. 12 ராசிக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 12 ராசிக்குமே ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வரும். அந்த ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை, தெய்வ பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசிக்கு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, பிரதோஷ வழிபாடு இவங்க செய்கிறது ரொம்ப முக்கியம். மாதத்துக்கு வரக்கூடிய அந்த பிரதோஷ நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது இவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு சிம்பிளான பரிகாரம் தான். என்னென்னா, பசுமாட்டுக்கு இவங்க புல் வாங்கி தரணும். நார்மலாக அருக்கம்புல் விற்கும் இல்லையா? அதை கூட நீங்கள் மாட்டுக்கு வாங்கி கொடுக்கறது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு, இதெல்லாம் தடைகள் எல்லாம் உடைச்சி உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு சோளத்தட்டை அப்படின்னு அது கிராமத்துங்களில் கிடைக்கும். இப்போ கூட இந்த மாட்டு தீவனம்லாம் இருக்கு இல்லையா? அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட சோளத்தட்டை உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அந்த ரிஷபராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தும் பொழுது இந்த முன்னேற்றத்தை நீங்கள் பாருங்கள். எனக்கு எல்லாமே தடையாக இருக்குது, முன்னேற்றமே இல்லை, வருமானம் இல்லை. காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு, அது பண வீடு தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய வீடு பண வீடு தான். ஆனாலும் எனக்கு தடையாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த தடையை நம்ம நீக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரங்களை நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் மாட்டுக்கு தான் மெயினாக தீவனம் கொடுக்கறது, புல் வாங்கி கொடுக்கறது, அல்லது கோமாதா பூஜை பார்க்கறது. காலையில் பார்த்திங்கன்னா கோவிலில் ஒரு 6 மணிக்கெலாம் பெருமாள் கோவிலையும் அந்த கோமாதா பூஜை 6 மணிக்கு பண்ணுவாங்க. அதை பார்க்குறது கூட உங்களுக்கு சிறப்பு தான். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கோமாதாக்கு பூஜை பண்ணுறது கூட ஒரு ரொம்ப சிறப்பாக தான் அங்கே கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சோளத்தட்டு நம்ம மாட்டுக்கு கொடுக்கறது ஒரு தானம் தான். அடுத்தது கோவிலுங்களுக்கு நெய், பசு நெய் வாங்கிட்டு போய் தானம் கொடுக்கறது கூட ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா உங்களுக்கு ரிஷபமோ துலாமோ 2மே சுக்கிரனுடைய வீடு. அது பசுமாட்டை கொடுக்கக்கூடியது. சுக்கிரன்னா பசுமாடு அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வீடுன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படி நீங்கள் நெய் வாங்கிட்டு போய் கோவிலுக்கு கொடுக்கறது கூட உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தடைகளை நீக்கும். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நம்ம செஞ்ச கர்மாக்கள் எல்லாம் ஒரு தடையாக தான் நமக்கு வந்திருக்கும். அப்போ வருமானம் இல்லை, நான் எவ்வளோ உழைச்சாலும் பணம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவங்க அடுத்து வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார். கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருமாள் கோவிலெலாம் சக்கரத்தாழ்வார், பின்னாடி யோக நரசிம்மர் இருப்பாங்க. அந்த சக்கரத்தாழ்வாரை கூட நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்கள் தான். அப்போது நம்ம இது வழியாக மறந்துடுறோம். இதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் தடைகள் அப்படின்றது நீங்கிடும் அப்படின்னு அர்த்தம். நம்ம கையிலே நமக்கு பலன்கள் இருக்குது. அப்போ சக்கரத்தாழ்வாரை போயிட்டு நீங்கள் வழிபடுறதும் ஒரு நல்ல சிறப்பாக தான் அங்கே கொடுக்குது. முடிஞ்சவங்க, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண் தானத்துக்கு நீங்கள் உங்கள் கண்ணை தானம் பண்ணுறதுக்கு நிறைய இந்த ட்ரஸ்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ட்ரஸ்ட்டில் போய் கூட நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இது முடிந்தவர்கள் மட்டும், எல்லாருமே பண்ணணும்னு இல்லை, மனசு வந்தவங்க நீங்கள் பண்ணலாம். ஓகே, இது ரிஷபராசிக்குண்டான பரிகாரங்கள். செஞ்சு வழிபட்டு உங்களுடைய பலனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களில் ஒவ்வொரு பரிகாரமே ஒவ்வொரு ராசிக்காரர்கள் செஞ்சு பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.